அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இலக்கணம் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இலக்கணம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எல்லா இலக்கணத்தையும், அதாவது டெக்ஸ்ட் புக்கில் உள்ள எல்லா இலக்கணத்தையும் நம்ம A to Z தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எப்படி வேணால் கேள்வி கேட்பான். ஏன்னா குரூப் 2 அப்படி கேட்டிருக்கான். அப்படிங்கிறப்ப குரூப் 4 அப்படி கேட்பான்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தயாராக இருந்துக்கணும். சரியா? ரைட். நான் இந்த ஒரு கிளாஸில் ஃபுல்லாக, அதாவது 6th நியூ புக்கில் ஃபுல்லாக இலக்கணத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கவனமாக கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மொத்தம் 6th பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 9 இயல் இருக்கும். ஒரு இயல்லையும் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம மொத்தம் 9 இயலில் உள்ள அந்த இலக்கணத்தை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். 6ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் இலக்கணம்னாலே எளிமை தான். 6ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஓகேவா? சரி, ரைட். ஃபஸ்ட்டு இயல் 1ல் பார்த்திங்க அப்படின்னா என்ன டாபிக் அப்படின்னா, முதல் டாப்பிக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களோட வகையும் தொகையும் அப்படிங்கிற ஒரு டாபிக். சரியா? ரொம்ப சிம்பிள். ஒரு 6ஆம் வகுப்பு மாணவன் படிக்கிற மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது கூட நம்ம மைண்டில் ஏற்றிக்க முடியல அப்படின்னா நம்ம எலிஜிபிளே கிடையாது. சரியா? ரைட். இப்போ பாருங்க, தமிழ் எழுத்துக்கள் நம்ம பேசுகிறது, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பேசணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சைகைகள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா படங்கள்லாம் வரைவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? அந்த எழுத்து வடிவம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படித்தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அடுத்து இப்படித்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இலக்கணம் அப்படிங்கிறது. இலக்கண முறைப்படி இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த முறைப்படி வர்றதுக்கு தான் இந்த இலக்கணம் அப்படிங்கிறது. ஓகே. இந்த தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா 5 வகை இருக்குப்பா. 5 வகை இருக்குது. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை இருக்குதுன்னா 5 இருக்குது. என்னென்ன அப்படின்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேவா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக கொடுத்துட்டாங்க. நம்ம இதை ப்ரீஃபாக பார்க்கணும். இலக்கணம் நீங்கள் தனியாக நீங்கள் தமிழ் இலக்கணம்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீஃபாக படிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தா போதும். ஸோ தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் எத்தனை? 5 இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 5 இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு எழுத்து. ஸோ எழுத்தை பொறுத்த வரைக்கும் என்ன? எழுத்து பொறுத்த வரைக்கும் ஒளி வடிவமாக எழுதப்படுவது. நம்ம பேசுகிறது இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதோட வடிவமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதுவாங்க. ஸோ ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது. அதாவது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எழுத்து அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதுதான் எழுத்து. ஓகேவா? சரி. இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது. சரியா? தமிழில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது. அதில் நம்மளுக்கு முதல்ல தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா உயிரெழுத்து. உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை இருக்குது? 12 எழுத்து இருக்குது. உயிரெழுத்து எத்தனை இருக்குது? 12 எழுத்து இருக்குது. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. நம்ம படிக்கிறோம் இல்லையா, சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 12 எழுத்துக்களும், இது சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. 12 எழுத்துக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உயிர், நம்ம உயிர் இருக்கு இல்லையா, நம்ம உயிருக்கு எது அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது சாப்பிடாமல் உங்களால் ஒரு 2 நாளோ 3 நாளோ இருக்க முடியும். சரியா? தண்ணி குடிக்காமல் உங்களால் இருக்க முடியும். சரியா? எது பண்ணாமல் உங்களால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது அப்படின்னா மூச்சு. ஓகேவா? அந்த காற்றை உள்ளே வாங்கலை அப்படின்னா போய் சேர்ந்துருவோம். அப்படிங்கிறப்ப உயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டால் காற்று தான். அது இல்லாமல் கொஞ்ச நேரம் கூட நம்மளால் இருக்க முடியாது. அப்போ உயிருக்கு முதன்மையானது அல்லது முக்கியமானது காற்று. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எழுத்துக்கும் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த உயிரெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ பாருங்கள், இந்த காற்று இருக்கு இல்லையா, இந்த காற்று வெளியே வர்றப்ப இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படிங்கிறாங்க. வெளியே வர்றப்ப மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம பேசுகிறோம், ப்ளஸ்
வாயு வந்து வெளிவருது இல்லையா, காற்று. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பிறக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எப்படி பிறக்குது அப்படின்னா, வாயை திறக்கிறது மூலமாக, எந்த எழுத்து இருந்தாலும் வாயை திறக்கிறது மூலமாக தான் வந்து உருவாகும். சரியா, வாயை திறக்கிறது மூலமாக, அடுத்து உதடுகளை விரிக்கிறது மூலமாக, அடுத்து உதடுகளை குவிக்கிறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த உயிரெழுத்துக்கள் வந்து உருவாகுது. வாயை திறக்கிறது, உதடுகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விரிக்கிறது, உதடுகளை குவிக்கிறது. இதன் மூலமாக, இந்த 3 மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உயிரெழுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிறக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ வந்து பாருங்கள், நம்ம நார்மலாக உயிரெழுத்துக்கள் அப்படின்னு 12 பார்த்தோமா, எல்லாமே வந்து இருக்குது. இப்போ இந்த உயிரெழுத்துக்களை வந்து பாருங்களேன், உச்சரிங்களேன். அ, ஆ, இ, ஈ. சின்ன வயசில் நம்ம வந்து சொல்லி பார்த்துருப்போமா? சரியா, இப்போ சொல்லி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அ அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறோம், ஷார்ட்டாக வந்துருக்கு, குறுகி ஒலிக்குது. சரியா, குறுகி ஒலிக்குது. அப்படிங்கிறப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் இதோட மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க, குறில் எழுத்து. சரியா, மாத்திரை அளவு இதெல்லாம் வந்து பின்னால் பார்ப்போம், நான் சொல்கிறேன். ரைட்டு, குறுகி ஒலிக்குது, அதனால் இதோட பேர் என்ன அப்படின்னா குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, அடுத்து ஆ, ஆ என்ன ஆகுது, அப்படியே நீளுதா. அப்போ நீண்டு வந்து ஒலிக்குது, இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நெடில் எழுத்து. இது குறில், இது நெடில். அடுத்து ஈ, இது என்ன, குறில். ஓகேவா, குறில். ஏன்னா ஈ ஷார்ட்டாக முடிச்சிடறோம், ஈ நெடில். ஓகேவா, ஊ குறில், ஊ நெடில். ஏ குறில், ஏ நெடில். அடுத்து பாரு, இப்போ வந்து பார்த்தோன்னா ஐ சார், ஐ குறில் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஐயின்னு ஒழிக்கிறப்ப மட்டும் இன்னும் கொஞ்சம் அழுத்தி வந்து ஒழிப்பேன், ஐ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிறப்ப இதோட மாத்திரை அளவு வந்து, மாத்திரை அளவு என்னன்னு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியாது. ரைட், இதோட மாத்திரை அளவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அதிகமாக வந்து ஒழிக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்து. இந்த ஐ வந்து என்னது, நெடில் எழுத்து. ஓ குறில், ஓ நெடில். அவு, அவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட்டாக தானே குடிக்குது அப்படின்னா அவு, ஐ மாதிரி தான் அவ்வும், நெடில். ஓகேவா, அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து குறில் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 5 எழுத்துக்கள் தான் இருந்திருக்கு. குறில் எழுத்துக்கள் தானே இருக்குது, 5 எழுத்து தான். மிச்சமுள்ள 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடில் எழுத்து. ஓகேவா, மிச்சமுள்ள 7 நெடில் எழுத்து. இப்போ மாத்திரை அளவுனா என்னன்னு சொல்லிடுறேன். மாத்திரை அளவு, மாத்திரை அப்படின்னா நம்ம வந்து பேசுகிறோம் இல்லையா, இப்போ அ அப்படின்னு சொல்லி ஒலிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த ஒலிக்கும் போது இந்த மூச்சு விடுற அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொடக்கு போடுற அந்த 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 செகண்ட், அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அ அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர், குறிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாத்திரை. குறிலுக்கு எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை. ஆ நெடில், நெடிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழுக்கிறோம். அப்படிங்கிறப்ப 2 மாத்திரை, 2 மாத்திரை. மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. என்ன அப்படின்னா குறிலுக்கு ஒரே ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. சரியா, ஓகே. அடுத்ததாக நம்ம சொன்னது எல்லாமே தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ மாத்திரைக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. சரியா, மாத்திரை அப்படிங்கிறது என்ன குறிக்குது, கால அளவு வந்து குறிக்குது, கால அளவை குறிக்குது. ஒரு மாத்திரை அப்படிங்கிறது கண் சிமிட்டுறதுக்கு ஆகிற நேரம், இல்லைன்னா சொடக்கு போடுறதுக்கு ஆகிற நேரம், அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மைண்டில் அப்படியே ஏற்றிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன பண்ணிடணும் அப்படின்னா மைண்டில் டப்பார்னு ஏற்றிடணும். சரியா, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய் எழுத்து. மெய்னா தமிழில் என்ன அர்த்தம், மெயினாக தமிழ் என்ன அர்த்தம், உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக என்ன அர்த்தம், உடம்பு. சரியா, இப்போ வந்து பாருங்கள், இந்த மெய் எழுத்துக்கள் இந்த இதில் தான் நம்மளுக்கு வந்து சிரமப்படுவாங்க. சின்ன வயசுலலாம் வந்து நாலாம் படிக்கிறப்ப ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். ஏன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இத்து இந்து அப்படின்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த மெய் எழுத்தை நம்ம வந்து உச்சரிக்கும் போது நம்மளோட உடல் அசைவுகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, உடல் இயக்கத்தோட பங்கு வந்து இன்றியமையாததாக இருக்குது. இக் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அழுத்தி வந்து சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு. அப்பா 18 எழுத்து வந்து இருக்குது. எத்தனை எழுத்து இருக்குது, 18 எழுத்து. சரியா, மெய் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது, 18 இருக்குது. எப்போ கேட்டாலும் தெரியணும் இக்கு இங்கு. சின்ன வயசில்
படிச்சிருப்பீங்கல்ல, சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இதை நம்ம வந்து 18 ஆறாக வந்து பிரிக்கலாம்ப்பா. எப்படி பிரிக்கலாம்? ஆறாக வந்து பிரிக்கலாம். ஓகேவா? என்னென்னவா பிரிக்கலாம்? கசடதபர வல்லினம், கசடதபர வல்லினம், சரியா? கசடதபர சொல்லுவாங்க, வல்லினம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஞஞன நம்மனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்லினம். ஞஞன நம்மனை என்னது? மெல்லினம். எரள வளல இடையினம். அதாவது புள்ளி வச்சு நம்ம வந்து சொல்லணும். அதாவது கசடதபர அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இதை வல்லினம் சொல்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம். கசடதபர வல்லினம், ஞஞன நம்மனை மெல்லினம், எரள வளல இடையினம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? ரைட். இதை பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. மெய்யெழுத்துக்களுக்கு என்ன மாத்திரை அளவு அப்படின்னா அரை மாத்திரை. இந்த மெய்யெழுத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது? ஒற்று எழுத்துக்கள். ஒற்று எழுத்தும் மெய்யெழுத்தும் ஒன்று தான். ஒற்று எழுத்து அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்து. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், ரைட். இப்போ கசடதபர இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இக்கு, இட்டு, இச்சு நல்லா என்ன பண்ணுறோம்? வன்மையாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒழிக்கிறோம். அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் வல்லினம். சரியா? இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு மென்மையாக வந்து ஒழிக்கிறோம். சரியா? மென்மையாக ஒழிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் மெல்லினம். அடுத்து இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இது வந்து எப்படி அப்படின்னா வன்மையாகவும் இல்லை மென்மையாகவும் இல்லை, கொஞ்சம் நடு கேப்பில் வந்து இருக்குது. அப்போ இதுக்கு பேர் இடையினம். சரியா? ரைட். இப்படி தான் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்ததாக என்ன எழுத்து அப்படின்னா, இப்போ நம்ம என்ன எழுத்து பார்த்துருக்கோம்? உயிர் பார்த்துருக்கோம், மெய் பார்த்துருக்கோம். உயிர் எழுத்துக்கள் 12 பார்த்துருக்கோம், மெய் எழுத்துக்கள் 18 பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? உயிர்மெய் எழுத்து. ஸோ உயிர்மெய் எழுத்து என்ன அப்படின்னா, நம்ம உயிர் பார்த்தோமா, உயிர் எவ்வளவு? 12 எழுத்துன்னு பார்த்தோமா, சரியா? மெய் பார்த்தோமா, மெய் எத்தனை பார்த்தோம்? 18 எழுத்துன்னு பார்த்தோமா. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டும் சேருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் சேரும்? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்க, இக்கு கூட்டல் ஆ. இப்போ இக்கு அப்படிங்கிறது என்னது? மெய் எழுத்து. ஆ அப்படிங்கிறது என்னது? உயிர் எழுத்து. இந்த ரெண்டும் சேருதுன்னா எப்படி சேரும்? கா அப்படின்னு சொல்லி சேரும். எப்படி சேருது? கா அப்படின்னு சொல்லுது. அப்போ இது இந்த உயிரெழுத்து மெய் எழுத்து இது ஏதாவது வருதா? வரல. இப்போ இது தனி ரகம் தானே இது. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் உயிர்மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்றதுனால வர்ற எழுத்து உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? சரி, உயிர்மெய் எழுத்து எத்தனை சார் இருக்குது? உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் 216 இருக்குப்பா. 216. எப்படி சார் 216 அப்படின்னா உயிரெழுத்து எத்தனை? 12. மெய் எழுத்து எத்தனை? 18. இந்த ரெண்டையும் பெருக்கு, கால்குலேட்டர்னா வச்சு பெருக்குன்னு அப்படின்னா 216 வரும். அவ்வளோதான் உயிர்மெய் அப்படிங்கிறது. ஓகேவா? நீ உட்காந்து மனப்பாடம் பண்ணலாம் அவசியம் இல்லை. உயிரையும் மெய்யும் பெருக்கிட்டோம் அப்படின்னா என்னது? உயிர்மெய் முடிஞ்சு போச்சு. சரியா? ரைட். இப்போ இதில் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உயிரெழுத்து மெய் எழுத்து இருக்கு இல்லையா, அந்த 2 எழுத்துலாம் மெயினான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்மெய் எழுத்து அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் எத்தனை வருது? 12 + 18 மொத்தம் 30. அந்த 30 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்கில் இல்லாட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க. முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் 12, மெய் 18 மொத்தம் 30 கேட்பாங்க. முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? மொத்தம் 30 இருக்குது. சரியா? ரைட். இப்போ உயிர்மெய் எழுத்து 216. ஓகேவா? ஏற்கனவே ஒரு 30, முதல் எழுத்து ஒரு 30, இது ஒரு 216. எவ்வளோ வருது? 246 வருதா? ப்ளஸ் ஒரு ஆயுத எழுத்து. மொத்தம் 247 எழுத்துக்கள் நம்ம தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து இருக்குது. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில், இந்த ரெண்டும் வந்து சேம் தான். அதாவது குறிலும் சேருது அப்படின்னா, அதாவது மெய்யும் ப்ளஸ் உயிர்குறில் சேருது அப்படின்னா அதுக்கு பேர் உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மெய்யும் நெடிலும் சேருது அப்படின்னா, அதாவது உயிர் நெடிலும் சேருது அப்படின்னா உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கேட்கலாம், உயிர்குறில் எத்தனை இருக்குது, உயிர் நெடில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருக்கியே வந்து போட்டுடலாம். சரியா?
ஓகே 18x5 இப்போ குறில்னு பார்க்குறப்ப 18x5 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் சரியா. அதே மாதிரி நெடில் பார்க்குறப்ப 18x7 அப்படின்னு சொல்லி பெருக்கி வந்து போடலாம். அந்தளவுக்கு உனக்கு டீட்டெயிலாக வந்து கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ரைட். அடுத்து ஆயுத எழுத்து அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது தமிழ் மொழியில். இந்த உயிர்மெய் இதை தவிர ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆயுத எழுத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை மாத்திரை அளவு? அரை மாத்திரை அளவு. என்ன சொல்லுவோம்? அக் அப்படின்னு சொல்லுவோமா சரியா. அகேனம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரைட். இதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக வந்து பார்ப்போம் ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கேள்வி கூட கேட்கலாம். கபிலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து எப்படியோ மாத்திரை அளவு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கா அப்படிங்கிறது என்னது? குறில். பி அப்படிங்கிறது குறில். லா அப்படிங்கிறது குறில். இர் அப்படிங்கிறது ஒற்று, அதாவது மெய்யெழுத்து. அப்போ குறிலுக்கு 1, ஒற்றுக்கு அரை. ஸோ டோட்டலாக வந்து 3.5 மாத்திரை அளவு வந்து வரும். இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன வார்த்தை கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும் சரியா ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த எழுத்துக்கள் பற்றி கொஞ்சம் வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக இயல் 2 என்ன இருக்குது அப்படின்னா முதல் எழுத்து சார்பெழுத்து சரியா. முதல் எழுத்து சார்பெழுத்து இது வந்து இருக்குது ஓகே. இப்போ வந்து பாருங்கள், முதல் எழுத்துனா என்னன்னு சொல்லிட்டேன். அதாவது எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா முதல் எழுத்து சார்பெழுத்து ஓகேவா. முதல் எழுத்து அப்படிங்கிறது என்னென்னு நான் சொல்லிட்டேன், 30 இது அப்படின்னு சொல்லிட்டேன். முதல் எழுத்து எத்தனை இருக்குது? 30 இருக்குது. என்னென்னது? உயிரும் மெய்யும். உயிர் 12, மெய் 18, மொத்தம் 30 ஓகேவா. சரி, ஏன் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வந்து பேஸு சரியா. இதுதான் என்ன அப்படின்னா பேஸு. அதாவது பிற எழுத்துக்கள், இந்த உயிர்மை எழுத்துக்கள்லாம் உருவாகிறதுக்கு காரணம் யார்? இந்த உயிரும் மெய்யும் தான். அப்படிங்கிறப்ப இதுதான் பேஸு. அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா ஒன்றை சார்ந்து வரும் எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒன்றை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை சார்ந்தே வந்து இருக்கும் ஓகேவா ரைட். முக்கியமாக ஒன்றை சார்ந்துன்னு சொல்ல விட முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்ற எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்ற எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்ன இருக்குது? உயிர், மெய், இந்த 2 சார்ந்து வர்ற எழுத்துக்கள் ஓகே. இப்போ வந்து பாருங்கள், மொத்தம் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இது கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். எப்போ கேட்டாலும் தூங்கி கொடுத்துருக்கிறப்ப அப்படியே தட்டி எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும். என்ன அப்படின்னா சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். என்னென்ன? உயிர்மெய். என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிர்மெய் ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தம் 10 வருதா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி 10 இது. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ரொம்ப சிம்பிளான ஒரு சார்பெழுத்துக்கள். அதாவது ரொம்ப ஈஸி, படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ரைட். இப்போ உயிர்மைனா என்ன? நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்று சேருது அப்படின்னா அதுக்கு பேர் உயிர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ரைட். பாருங்கள், உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம். ஒளி வடிவம் அப்படிங்கிறது மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். மெய் அப்படின்னா மெய் முதல்ல வந்து வரும், இக்கு கூட்டல் ஆ சரியா. ரெண்டாவது தான் உயிர் வந்து வருது, க அப்படிங்கிறது, கா ஓகேவா ரைட். வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இப்போ நம்ம வந்து க அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா இது பார்க்க எப்படி இருக்குது? ஆ மாதிரி இருக்கா? கிடையாதுல்ல. எது மாதிரி இருக்குது? இக்கு மாதிரி தானே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரி வடிவம் அப்படிங்கிறது நம்ம எழுதுறது. இந்த வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்து மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க சரியா. ஒலிக்கிற கால அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரெழுத்து ஒத்திருக்கும். அதாவது க அப்படின்னு சொல்கிறப்ப இக்குங்கிறது வேற. ஆனால் நம்ம உயிர்மெய் எழுத்து க அப்படின்னு சொல்கிறப்ப எது மாதிரி வருது? ஆ மாதிரி வருதா? அப்படிங்கிறப்ப ஒலிக்கிற கால அளவு உயிரெழுத்து வந்து ஒத்துருக்குது சரியா ரைட். முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இது என்ன சொல்கிறாங்க? சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்மை. அடுத்து ஆயுதம். உயிர்மைக்கு அடுத்து என்ன இருக்குது? ஆயுதம் இருக்குது. ஆயுதம்னா நம்ம என்ன அரை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் ஓகேவா. தனி ஒரு எழுத்தாக வந்து இருக்கும். 3 புள்ளிகள் உடைய தனித்த வடிவம் சரியா. 3 புள்ளிகளுடைய தனித்த வடிவம் பெற்றது எது? இந்த ஆயுத எழுத்து. இதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு பேர் வந்து இருக்குது ஓகே. அதே மாதிரி அக்
நல்லா உச்சரிக்கணுமா ஹக்கு எக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து நுட்பமான ஒழிப்பு முறை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்குது. நுட்பமான ஒழிப்பு முறை இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு முன்னால் இப்போ வந்து இது வந்து தனியாக வந்து வருமா அப்படின்னு கேட்டால் வராது. தனியாக வந்து வருமா கேட்டால் வராது. ஏதாவது ஒரு எழுத்து சார்ந்தான் வந்து வரணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அக்ஞானத்தை வச்சு என்ன வரும்? நம்மளுக்கு தெரிஞ்சது எக்கு. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், அது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ எப்பயுமே ஒரு ஆயுத எழுத்து வருது அப்படின்னா அதுக்கு முந்தின எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா குறி எழுத்தாக இருக்கும். என்ன எழுத்தாக இருக்கும்? குறி எழுத்தாக இருக்கும். அதே மாதிரி பிந்தின எழுத்து, பின்னால் உள்ள எழுத்து என்னவாக இருக்கும்னா குற்றிய லுகரமாக இருக்கும். குற்றிய லுகரம்னா என்னது? கு, சு, டு, து, பு, ரு. ஓகேவா? ரைட்டா? வல்லின உயிர்மை எழுத்து மெஜாரிட்டி வல்லின உயிர்மை எழுத்து. இப்படி இதையும் சொல்லலாம். பட் வல்லின உயிர்மை எழுத்து தான் வந்து மெஜாரிட்டியாக வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ரைட். வல்லின உயிர்மை எழுத்துனா உங்களுக்கு எல்லாமே வந்து உள்ளே வந்து வரும். நான் வந்து வெறும் குற்றியல் வருதை மட்டும் சொல்லிட்டேன். ஆனால் மெஜாரிட்டி இதான் வந்து வரும். ரைட். அதுக்கப்புறம் தனித்து இயங்குமா அப்படின்னு கேட்டால் தனித்து இயங்காது. ஓகேவா? ரைட். அதே மாதிரி இது சார்ந்து இயக்கிறதுனால சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு 6th வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உயிர்மையும் ஆயுதம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 7th பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உயிரிழப்படை, ஒற்றளப்படை இதெல்லாம் வந்து வரும். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மைண்டில் வந்து ஏற்றுக்கோங்க. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது மட்டும் மைண்டில் நல்லா வந்து உட்காந்துக்கணும். உயிர்மைனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து ஆயுதம்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? ரைட். அடுத்ததாக மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஸோ இந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறேன். சரியா? இப்போ முதல்ல வந்து சின்ன சின்ன டாபிக் வந்து முடிச்சிடுவோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போகும். ரைட். இணை எழுத்துக்கள். ஸோ இணை எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இனம்னா என்ன? என்னோட இனம்ப்பா சொல்கிறாங்க இல்லையா, என்னோட இனம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆணினம் பெண்ணினம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த ஒரு எழுத்து வருது அப்படின்னா கூடவே இன்னொரு எழுத்து வரும். ஒன்றாவே சுற்றிட்டு தர்றாங்கடா அவங்க. ஓகேவா? சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றாவே சுற்றிட்டு தர்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு எழுத்து வருது அப்படின்னா கூடவே இன்னொரு எழுத்தும் சேர்ந்து வரும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எழுத்து எழுதுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த எழுத்து பிறக்கிற இடமா இருக்கட்டும், இந்த ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட சேமாக வந்து இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். ஓகே. என்னென்ன எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னா வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள். இந்த ரெண்டும் இணை எழுத்துக்களை வந்து வரும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இக்கு இங்கு இணை எழுத்து, இச்சு இஞ்சி இணை எழுத்து, இன்னு இட்டு இணை எழுத்து, இந்து இந்து, இம்மு இப்பு இன்னு இரு. அப்போ வல்லினமும் மெல்லினமும் என்ன அப்படின்னா இணை எழுத்துக்கள். கிட்டத்தட்ட இது வந்து உச்சரிக்கிறப்பையும் சரி எல்லாமே வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். திங்கள். ஓகேவா? இங்குக்கு அப்புறம் அந்த இக்கு வந்து வந்துருச்சா? அடுத்து மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். பாருங்கள், இதில் அப்படியே வந்து வரும். ஓகேவா? ஸோ சார்ந்து வந்து வருது, இந்த வார்த்தைகள் வந்து வரும். ஓகேவா? ரைட். அடுத்து இடையின எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் இணை எழுத்துக்கள். அதாவது வல்லினமும் மெல்லினமும் என்ன அப்படின்னா இணை எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் ஒன்று வந்து இருக்கு இல்லையா, இடையின எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இனம். இந்த இது வந்து ஒரே இனம். சரியா? ரைட். அடுத்து இந்த உயிரெழுத்துக்களை கூட உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அ ஆ ஒரே இனம், இ இ ஒரே இனம், உ உ ஒரே இனம், ஏ ஏ ஒரே இனம். அடுத்து வந்து பாருங்கள், ஐயும் ஈயும் ஒரே இனம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓ ஓ, அடுத்து அவு உ, இதெல்லாம் வந்து ஒரே இனம். அதாவது ஒரே இனம்னா உச்சரிக்கிறதுல கிட்டத்தட்ட சேமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் மாறிய உயிரெழுத்துக்களையும் இணையெழுத்துக்கள் இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? சரி. இப்போ வந்து பாருங்கள், நம்ம உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடில் ஆ ஆ, குறிலுக்கு நெடில் என்னவா இருக்குது அப்படின்னா இணை எழுத்தாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட். அதே மாதிரி ஐ அப்படிங்கிற எழுத்து, இது வந்து நெடில் எழுத்து. ஆனால் குறி எழுத்து இதில் இருக்கா? ஐக்கு வந்து இருக்கா? கிடையாது. அப்போ அதுக்கு வந்து என்ன இணை எழுத்து அப்படின்னா ஈ அப்படிங்கிறது இணை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அவு அப்படிங்கிறதுக்கு ஊ அப்படிங்கிறது இணை எழுத்து.
ஓகேவா? அவு அப்படிங்கிறது என்னது? ஊ அப்படிங்கிறது இணை எழுத்து. ஓகேவா? ரைட். அதே மாதிரி அளபடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. உயிரளபடை, ஒற்றளபடை அப்படிங்கிற 2 அளபடை வந்து வரும். அந்த அளபடையில் மட்டும்தான் நெடிலுக்கு அடுத்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்து வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது உயிரெழுத்துக்களில் நெடிலுக்கு அடுத்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓ ஓதல், தூவும், தளி. இப்போ வந்து பாருங்கள், ஓவுக்கு இனமான குறில் எழுத்து வந்து வருது. அடுத்து வந்து பாருங்கள், தூ அதுக்கு இனமான குறில் எழுத்து, ஈ அதுக்கு இனமான குறில் எழுத்து. ஸோ இந்த மாதிரி அளபடை எழுத்துக்கள் மட்டும்தான் இது வந்து நம்ம இலக்கியத்தில் வந்து பயன்படுத்துவோம். சரியா? அளபடை எழுத்துக்களில் மட்டும்தான் நெடில் எழுத்துக்கு அடுத்து அதோட இனமாகிய குறில் எழுத்து வந்து வரும் அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட். அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்து மயங்கொலிகள் அப்படிங்கிற தலைப்பு. இது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கிளாஸாக வந்து கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், மயங்கொலிகள் வந்து பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், வார்த்தை வந்து பாருங்கள், மயங்கொலிலாம் என்ன, மொத்தம் ஒரு 8 எழுத்துக்கள் வந்து வரும்பா. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வரும்? மொத்தம் 8 எழுத்துக்கள் வந்து வரும். என்ன அப்படின்னா நா ல ல ல ர ர. இந்த 8 எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மனம். சரியா? இந்த மனம் அப்படிங்கிறது பூ மனம் வீசியது, பூ மனம் வீசியது. சரியா? இந்த நா அப்படிங்கிறது. இதுவே இந்த நா அப்படிங்கிறது மனம், மனசு, உள்ளம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஒரு வார்த்தை வந்து எழுதுகிறப்ப இப்போ வந்து இப்படி எழுதுகிற, நீ பூ மனம் வீசியது அப்படின்னு எழுதிடுறேன். இப்படி எழுதுனா ரைட்டாக தப்பா? தப்பு இல்லை. இந்த இடத்துல இந்த நான் வந்து வரக்கூடாதுல்ல. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து உச்சரிக்கும் போது சேமாக வந்து இருக்கும். ஆனால் எழுதுகிறப்ப நீ வந்து மாற்றி எழுதிட்ட அப்படின்னா பொருளே வந்து மாறிடும். அப்படி இருக்கிற எழுத்துக்கள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? மொத்தம் 8 இருக்குது. நா வரிசை, லா வரிசை, ரா வரிசை. ஓகேவா? ஃபஸ்ட்டு நா இது எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்குருவோம். ஃபஸ்ட்டு நா அப்படிங்கிறது இந்த படத்தை வந்து பாரு, இந்த படத்தை வந்து பாரு. சரியா? இதுக்கு பேர் என்னது? பல்லு. சாரி, இது கூட தெரியாதா? இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அன்னம், அதாவது மேல் அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது என்னது? நாக்கு. ஓகேவா? நாக்கு. இப்போ இந்த இன் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா இன் நல்லா வந்து என்ன பண்ணுறோம்? உச்சரிக்கிறோம். இன் அப்படின்னு உச்சரிக்கிறோம். அப்போ இன்னுன்னு உச்சரிக்கிறப்ப என்ன ஆகுது? நம்ம நாக்கோட என்னது? நாக்கோட நுனியா, நாக்கோட நீ மேல்வாய்னா அந்த மேல் பல்லு, இது இங்கே வந்து கீழ்பல்லு வந்து இருக்கும். மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை வந்து தொடும். இன் அப்படிங்கிறது என்னது? மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை என்ன ஆகுது அப்படின்னா தொடுறதுனால இன் அப்படிங்கிறது உருவாகுது. சரியா? முடிஞ்சு. இதை மட்டும் பாரு, இந்த இடத்துக்கு இன். சரியா? ஓகே. அடுத்து இந்த நா அப்படிங்கிறது சேம் நாக்கோட நுனி, இங்கே வந்து நடுப்பகுதி வந்து வளைஞ்சு நல்லா தொடுது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மனசு சொல்லி பாருங்கள், மனசு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். மனம் அப்படிங்கிறது வேறு, பூ மனம் அப்படிங்கிறது வேறு, மனசு அப்படின்னு சொல்லி பாருங்கள். மனசுன்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன ஆகுது? இந்த நாக்கு நல்லா வளையாது. என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை என்ன பண்ணுது அப்படின்னா தொடுது. அப்படி தொடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த நா அப்படிங்கிறது உருவாகுது. இங்கே பூ மனம், இங்கே மனசு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து நாய. ஓகேவா? இந்த நாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், நாக்கோட நுனி நாய அப்படின்னு சொல்கிறப்ப மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை வந்து தொடும். இங்கே அன்னத்துக்கு வந்து போகாது, மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை வந்து தொடும். அப்படி தொடுறதுனால இந்த நா அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து உருவாகுது. ஓகேவா? ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம வந்து சொல்லணும் என்ன அப்படின்னா நாக்கோட நுனி தான், 3 இடத்துக்கும் நாக்கோட நுனி தான். நாக்கோட நுனி. ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஆகுது? இந்த நா 3 சுழி நாவுக்கு என்ன ஆகுது? 3 சுழி நாவுக்கு மேல்வாய் பல்லு இருக்கும், மேல்வாய் பல்லோட அன்னத்தோட நடுப்பகுதி வந்து தொடுது. இதுவே 2 சுழி நானா என்ன ஆகுது? மேல்வாய் பல்லு இருக்கும், மேல்வாய் பல்லு அன்னம் இருக்கும், அன்னத்தோட முன்பகுதி வந்து தொடுது. இங்கே என்ன ஆகுது? அன்னத்துக்கே வந்து போக தேவையில்லை, என்னது? அடிப்பல், அந்த பல்லோட அடியை வந்து தொடுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
சரியா? இதுக்கெல்லாம் உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. மேப் இந்த படத்தை வந்து பார்த்தே முடிச்சிடணும். ஓகேவா? ரைட். அடுத்து இங்கே வந்து பாருங்கள், இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். சரியா? இந்த இணை எழுத்துக்களை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டகரத்துக்கு அடுத்து வர்ற நகரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. டகரத்துக்கு அடுத்து வர்ற நகரம் என்ன சொல்கிறாங்க? டன்னகரம். கண்டம், வண்டி, நண்டு. சரியா? அடுத்து ராவுக்கு எழுத்துக்கு முன்னால் இன்னும் வந்து வருங்கிறாங்க. மன்றம், நன்றி, கன்று. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சும்மா. அடுத்து தகரத்துக்கு அடுத்து வர்ற நகரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரகரத்துக்கு அடுத்து வர்ற நகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து குட்டி குழந்தை கேட்டால் கூட வந்து டப்புன்னு வந்து அடிச்சிடும். சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், 3 சுழி நான் வர வேண்டிய இடத்துல 2 சுழி நான் வந்து வருது அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து என்ன ஆயிரும்? மாறிடும். அப்போ அதுக்கு பேர் தான் மயங்குழி அப்படின்னு சொல்கிறாங்க. வானம் அப்படின்னா வெடி, வானம் அப்படின்னா ஆகாயம். சரியா? பனி அப்படின்னா வேலை, பனி அப்படின்னா குளிர்ச்சி. ஓகேவா? ரைட். அடுத்து லா லா லா. இந்த லாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பள்ளி, குண்டுலா. ஓகேவா? அடுத்து குச்சிலா, பள்ளிக்கூடம். அடுத்து லா, சிறப்புலகரமான லா, தமிழுக்கே உரிய சிறப்புலகரம் லா, வாழைப்பழம். ஓகேவா? இந்த லா, இந்த படத்தை வந்து பாருங்கள், படத்தை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த லா அதாவது பள்ளிக்கூடம். ஸோ பள்ளிக்கூடம் இல்லை, பள்ளி, தப்பாக சொல்லிட்டேன், பள்ளி. ஓகேவா? பள்ளி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் பள்ளி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகுது? இந்த நாக்கோட 2 பக்கங்களும் தடிக்குது. சரியா? நாக்கோட 2 பக்கங்களும் என்ன ஆகுது? தடிக்குது. தடித்து மேல் பற்களோட அடிப்பகுதியை வந்து தொடுது. பள்ளி அப்படின்னு சொல்லி பாருங்க. பள்ளி அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த நாக்கு வந்து வளையிறது நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ என்ன ஆகுது? வளையிறதுனா இப்படி வளையிறது கிடையாது, இந்த நாக்கோட இந்த சைடு வந்து வளையும். சரியா? அப்படி என்ன ஆகுது அப்படின்னா தடித்து மேல் பற்களோட அடியை வந்து தொடும். மேல் பல்லோட அடியை வந்து தொடும். அப்படி உருவாகிறது தான் இந்த ல அப்படிங்கிறது. சரியா? இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? வா மாதிரி இருக்குது. அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? வகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், பள்ளிக்கூடம். ஸோ பள்ளிக்கூடம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடம் நல்லா அழுத்தி சொல்கிறோம். பள்ளின்னு சொல்கிறப்ப என்ன ஆகுது? அந்த இல் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த நாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் அன்னத்துக்கு நடுப்பகுதி தொடுது. இப்போ டக்குன்னு வந்து நம்ம வந்து மேலே வந்து போகணும், நான் வரிசைக்கு வந்து போகணும். மேல் அன்னத்துக்கு நடுப்பகுதி எது தொட்டுச்சு? இன்னும் தொட்டுச்சா? அப்போ இன்னும் சேமாக வந்து பிறக்குது அப்படின்னு மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சும்மா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து லா, சிறப்புகரம். லா அப்படின்னு நல்லா நாக்கு என்ன பண்ணுறோம்? நல்லா வளைக்கிறதுனா மேலே வந்து ஏதாவது தொடுமா? லா, வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வாழைப்பழம் அப்படி சொல்கிறப்ப மேலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா தொடாது, உரசும். சரியா? உரசும். அப்போ இந்த உரசுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த லா வந்து உருவாகுது. அதனால தான் சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா அந்த லா நாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் நோக்கி என்ன பண்ணுது? வளைந்து வருடும். நான் உரசுன்னு சொல்லிட்டேன். சரியா? ரைட். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லாவும் இந்த லாவும் ஒரே இடத்துல தான் வந்து ஒலிக்கும். ஆனால் நம்ம இந்த லாவுக்கு வந்து வாழைப்பழத்துக்கு வர லாவுக்கு வந்து சிறப்பு வந்து இருக்குது. அதனால் இதுக்கு பேர், இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மா மாதிரியே வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? மா மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பேர் மகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்து ஒரு சில இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாருங்கள். விளை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருளோட மதிப்பு. விளைச்சல், உண்டாக்குதல். விளை அப்படின்னா விரும்பு. சரியா? அடுத்து இலைன்னா செடியோட இலை அப்படின்னா மெலிந்து போதல். இலை அப்படின்னா நூல் இலை. ஓகேவா? ரைட். அடுத்து ரா. இப்போ வந்து பாருங்கள், படத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ரா, நாக்கோட நுனி தான் இது. வந்து பல்லு, இந்த இடம் மேல் அன்னம். சரியா? மேல் அன்னத்தில் முதல் பகுதியை என்ன பண்ணுது அப்படின்னா தொடுது. ரா அப்படிங்கிறது என்ன பண்ணுது? எப்படி உச்சரிக்கிறோம்? நாக்கோட நுனி மேல் அன்னத்தோட முதல் பகுதியை தொடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ரா வந்து உருவாகுது. இதுக்கு பேர் இடையினர் அகரம். சரியா? இதுவே இந்த ரா கற்க
அப்படி சொல்கிறோம் இல்லையா, இந்த ராவை பொறுத்த வரைக்கும் நாவோட நுனி மேலெண்ணத்தோட மையப்பகுதியை வந்து தொடுது, மேலெண்ணத்தோட மையப்பகுதியை வந்து தொடுது, அதனால் வந்து உருவாகுது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வல்லினர் அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வல்லினர் அகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த பொருள் வேறுபாடு. ஏரி அப்படின்னா நீர்நிலை, ஏரி அப்படின்னா மேலே ஏரி, கூரை அப்படின்னா வீட்டின் கூரை, கூரை அப்படின்னா புடவை. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான ஒன்று தான், இது நான் சொல்லலை, நீங்களே வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப எளிமையான ஒன்று தான். அடுத்து சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்து. ஸோ சுட்டெழுத்து அப்படின்னா என்ன, சுட்டெழுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னா அ இ உ. சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்கிறது. சரியா, சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அ இ உ அப்படிங்கிறது. ஓகேவா, இதில் ஆவும் ஈவும் தற்போது வழக்கத்தில் வந்து இருக்குது, உ அப்படிங்கிறது தற்போது வழக்கத்தில் வந்து கிடையாது, இலக்கியங்களில் மட்டும்தான் முதல்ல வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க, இப்போ வழக்கத்தில் வந்து இல்லை. இப்போ வந்து பாருங்கள் எப்படி சுட்டெழுத்துக்கள் என்ன, அது, அவன், இது, இவன். சரியா, இப்போ உங்கள்கிட்ட வந்து யாரா அந்த தப்பை வந்து பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சார் இவன் தான் சார், என்ன பண்ணிட்டோம் சார் இவன் தான் சார் அப்படின்னு சுட்டி காமிக்கிறோம் இல்லையா, சார் இல்லை சார் அந்த அவன் தான் சார். ஓகேவா, சுட்டி காமிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னது, அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்றை வந்து சுட்டி காமிப்போம், நம்ம வந்து காங்கிறோம், அதுக்கு பேர் தான் சுட்டெழுத்துக்கள். ஸோ அதில் வந்து முதல்ல வர எழுத்து ஆ இ உ அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து பாருங்கள், உ அப்படிங்கிற எழுத்து தற்போது பயன்படுத்துறது வந்து கிடையாது. ஓகே, இப்போ இந்த சுட்டெழுத்துக்களே வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைப்பாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டு, புறச்சுட்டு. இப்போ வந்து பாருங்கள், அகம் அப்படின்னா உள்ள அப்படின்னு சொல்லி அர்த்தம், உள்ளம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அகம்னா என்னது, உள்ளம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லைன்னா உள்ள அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து வச்சுக்கலாம். இப்போ அகச்சுட்டு அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், இவன், அவன், இது, அது. இந்த வார்த்தையை வந்து நல்லா கவனிங்க, இவன், அவன், இது, அது, நல்லா கவனிங்க. இப்போ வந்து பாருங்களேன், இதில் இந்த ஈயை எடுத்துட்டிங்க அப்படின்னா பொருள் இருக்குமா, ஆவை எடுத்துட்டிங்கன்னா பொருள் இருக்குமா, பொருள் கிடையாது. அப்போ ஒரு வார்த்தையில் உள்ளே இருந்து பொருள் தருவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகேவா. இதுவே புறச்சுட்டு. புறச்சுட்டு இப்போ வந்து வார்த்தையை வந்து கவனிங்க, நல்லா கவனிங்க. அவ்வானம், இம்மலை. இப்போ வந்து பாருங்கள், இந்த ஆ இ எடுத்துட்டோம் அப்படின்னா பொருள் தருமா, வானம் பொருள் தரும், மலைங்கிறது பொருள் தரும். அப்போ புறச்சுட்டு அப்படிங்கிறது என்னது, புறம்னா என்ன, வெளியே அப்படின்னு அர்த்தம். அப்போ சொல்லுக்கு வெளியே இருந்து பொருள் தருவது புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரைட்டா. ஓகே, அடுத்து அண்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்னா இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. இந்த சொற்கள் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கிறது குறிக்கிறது அண்மை சுட்டு. அண்மைனா நான் பக்கம், பக்கத்தில் இருக்குது. ஈ அப்படிங்கிற எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்மை சுட்டுக்குரிய எழுத்து, ஈ அப்படிங்கிற எழுத்து. சரியா, ரைட். இதுவே அது, அவன், அவர், சரியா, இப்படி நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா அது வந்து அங்கிட்டு தூரமாக இருக்கிற ஆளை வந்து குறிக்கிறது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சேய்மை சுட்டு அப்படிங்கிறது. அவள், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படிங்கிறது. ஓகேவா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படிங்கிறது வேறு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படிங்கிறது வேறு, ரெண்டையும் குழப்பக்கூடாது. ஓகேவா, சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னா ஆ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்து அருகில் இருக்கிறவங்களுக்கும் தொலைவில், இப்போ பக்கத்தில் இருக்கிறவனை சொல்கிறவங்களுக்கு நம்ம ஈ அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறோம். தூரமாக இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டக்கு வர மாட்டேங்குதே, அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். சரியா, சரியா. அடுத்து இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இது இருக்கு இல்லையா, அப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த இதை குறிக்கிறதுக்கு ஊ அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உது, உவன். ஆனால் இப்போ வந்து கிடையாது. சரியா, ரைட். இவ்வளோதான்ப்பா சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது. அடுத்து சுட்டு திரிபு. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, அகச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, புறச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அண்மை சுட்டு தெரிஞ்சு போச்சு, சேவை சுட்டு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, ரைட். அடுத்து வந்து பாருங்கள் சுட்டுத்திரிபு. சுட்டுத்திரிபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ அம்மரம், இவ்வீடு, இந்த வார்த்தையை வந்து பாருங்கள், இது வந்து என்னது, புறச்சுட்டுன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். இதுவே அம்மரம் அப்படிங்கிறத அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த ஆ
ஈ அப்படிங்கிற எழுத்து என்ன ஆகுது, மாறுது, திரிதல் அப்படின்னா மாறுதல், அந்த இந்த அப்படின்னு சொல்லி மாறுது. அப்படி மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுட்டுத்திரிபு. சரியா? ரைட். இவ்வளோதான்ப்பா சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள். நம்ம வந்து ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஏய் என்ன எங்கே சொல்கிறோமா, யார் கேட்குறோமா, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த கேள்வியில் உள்ள முதல் எழுத்து என்னென்ன, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அவனோ சொல்கிறோம்ல, அவனா, ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5 வந்து என்ன பண்ணால் வினா எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினா எழுத்தில் மொழியில் முதல்ல வர்றது என்ன அப்படின்னா ஏவும் யாவும். ஏ, யா மொழிக்கு முதல்ல வந்து வரும். எங்கே, யார், என்ன, சரி சொல்கிறோமா? அடுத்து மொழிக்கு இறுதியில் வந்து வர்றது ஆ, ஓ. பேசலாமா, சரியா? தெரியுமோ, உனக்கு தெரியுமோ, சரியா? இதெல்லாம் கேள்விக்குரிய இதுதான், சரியா? ரைட். அடுத்து மொழி முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். ஏ அப்படிங்கிறது ஏன், ஏன் நீ தானே பண்ண, நீ தானே பண்ண, ரைட்டா? ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இந்த 5 எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். சேம் நம்ம சுட்டு எழுத்துல பார்த்த மாதிரி இங்கேயும் அகவினா புறவினா வந்து வருது. இப்போ வந்து பாரு, அகவினா அப்படிங்கிறது எது, யார், ஏன், இந்த சொற்களை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இதில் இந்த வினா எழுத்தை வந்து அடிச்சிருங்க. அடிச்சிங்க அப்படின்னா ஏதாவது பொருள் தருமா, பொருள் தராது. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அகவினா. சொல்லுக்கு உள்ளேருந்து பொருள் கொடுக்குறதுனால அகவினா. இதுவே வந்து புறவினா அப்படின்னா என்ன, நம்ம ஏற்கனவே சுட்டில் வந்து பார்த்தோம் இல்லையா, சேம். அவனா, வருவானோ, இதில் வந்து இந்த ஆவை வந்து அடிச்சிருவோம், நோ ஓ வந்து அடிச்சிருவோம். அப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பொருள் வந்து இருக்கும். அப்படிங்கிற பொருள் வந்து கொடுக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா புறவினா, வெளியே இருந்து. சரியா? ரைட். சொல்லுக்கு வெளியே இருந்து பொருள் வந்து கொடுக்குது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சுட்டு எழுத்துக்கள் பார்த்துட்டோம், வினா எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக 4 வகை சொற்கள். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில எழுத்துக்கள் என்ன ஆகும் அப்படின்னா தனித்து நின்று பொருள் தரும். ஓகேவா? சில எழுத்துக்கள் என்ன ஆகும் அப்படின்னா 2 சேர்ந்து வந்து பொருள் தரும். அப்படி சேர்ந்து பொருள் தர்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். ஈங்கிறது ஒரே இடத்துல பொருள் தருது, கல்லுங்கிறது 2 இடத்துல பொருள் தருது, தங்கம் அப்படிங்கிறது 4 இடத்துல பொருள் தருது. எல்லாமே இது வந்து என்ன சொல்கிறாங்க, சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண அடிப்படையில் சொல்ல எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. சரியா? தமிழ் இலக்கண வகைகள் 5. ஓகேவா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்தோம். இப்போ இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா சொற்கள் 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிறது. என்னென்ன, பெயர், வினை, இடை, உரி. ஓகேவா? ரைட். பெயர் சொல். பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஓகேவா? பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல், இது எல்லாமே வந்து பெயரை வந்து குறிக்குது. ஓகேவா? அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. அடுத்து வினைச்சொல். இப்போ வந்து பாருங்கள், வினைச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினை அப்படின்னா என்ன அர்த்தம், செயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வினை அப்படின்னா என்ன அர்த்தம், செயல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், ஒரு செயலை செய்கிறத குறிக்கிற சொல் வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு, வினைச்சொல். சரியா? ரைட். அடுத்து இடைச்சொல். இடைச்சொல் பொறுத்த வரைக்கும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர்றையில் சொல் என்ன சொல்கிறாங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது தனித்து இயங்கமா, இயங்காது. இப்போ வந்து பாருங்கள், மற்று, ஐ, இது 3 வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல். இதை தாண்டி வந்து நிறையா வந்து இருக்குது. பட் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் மற்று, ஐ வந்து கொடுத்துருக்காங்க. தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை. இப்போ வந்து பாருங்கள், தந்தை தாயின்னு வந்து நம்ம வந்து அடிக்கலாம். ஆனால் அப்படிங்கிறது வருது, இதுக்கு பேர் இடைச்சொல். அடுத்து மற்ற ஒருவர். சரியா? மற்றொரு அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? சரி, மற்ற ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆளை வந்து குறிக்கிறதுக்காக வந்து இந்த மற்ற அப்படிங்கிற மட்டும் தனியாக வந்து வருமானு கேட்டால் வராது, இன்னொருத்தரை குறிப்பிட்டு தான் வந்து வராது. திருக்குறளை, ஐ. சரியா? ரைட். இந்த மாதிரி தான்
சொல் வந்து இடையில வந்து வருது, அதனால் இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உரிச்சொல். ஸோ உரிச்சொல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தன்மையை மிகுதிப்படுத்த வருது. அது பெயர்ச்சொல்லாக இருக்கட்டும் இல்லைன்னா வினைச்சொல்லாக இருக்கட்டும், இதோட தன்மையை மிகுதிப்படுத்த வர்றது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மா நகரம். நகரம் மா நகரம்னாலே பெருசு தான். மா அப்படின்னா பெரிய நகரம். என்னது நகரம்னாலே பெருசு தான். மா அப்படின்னா பெரிய நகரம். ஸோ அதனால் இதை வந்து மிகுதிப்படுத்துறதா வருது. அடுத்து சிறந்ததுனாலே நம்ம பெஸ்ட்டு தானே, அதில் சாலை சிறந்ததுன்னா பெஸ்ட்டும் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ சாலை அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் உரிச்சொல், மிகுதிப்படுத்த வர்றது. ரைட்டா? ரைட். அடுத்ததாக பெயர்ச்சொல். ஸோ பெயர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், சொற்கள் வந்து பார்த்தோமா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் பார்த்தோமா. அதே மாதிரி அதில் வந்து பெயர்ச்சொல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெயர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பெயரை குறிக்கிறது தான் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெயர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். 6 வகைப்படும். என்னென்ன? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். மொத்தம் எத்தனை இருக்குது? 6 வந்து இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஓகேவா? பொருட்பெயர் இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒன்று. பொருட்பெயர் அப்படின்னா ஒரு பொருளை குறிக்கிற பெயர் பொருட்பெயர். இதை பொறுத்த வரைக்கும் உயிருள்ள பொருட்களையும் குறிக்கும், மற்ற பொருட்களையும் வந்து குறிக்கும். மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இதெல்லாம் பொருள். ஓகேவா? அடுத்து இடம். ஒரு இடத்தை குறிக்கிறது இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இதெல்லாம் இடம். சரியா? அடுத்து காலப்பெயர். காலத்தை குறிக்கிறது காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாம் லட்டு. சரியா? சினைப்பெயர். சினைனா என்னது? உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கிறது சினைப்பெயர். கண், கை, இலை, கிளை. அது உயிராக நம்ம மனிதனாக கூட இருக்கலாம், விலங்காக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா தாவரமாக கூட இருக்கலாம். அடுத்து பண்பு. பண்பு அப்படிங்கிறது என்னது? பண்பை குறிக்கிற பெயர் பண்பு பெயர். இந்த பண்பில் வந்து பார்த்திங்கன்னா வட்டம், அதாவது பண்பில் நிறம், அளவு, சுவை, வடிவம் இது எல்லாமே வந்து வரும். சதுரம், செம்மை, நன்மை. ஓகேவா? குணமும் உள்ளே வந்து வரும். சரியா? ரைட். தொழிற்பெயர். தொழிலை குறிக்கிற பெயர் தொழிற்பெயர். ஓகே. என்னென்ன இருக்குது? படித்தல், ஆடுதல், நடித்தல். இந்த தல்னு வர்றதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம வந்து பார்ப்போம். நம்ம இலக்கணத்தை ஃபுல்லாக வந்து பார்க்கத்தானே போகிறோம், தனியாக வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிலை குறிக்கிற பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தள்ளுன்னு முடியணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்ததாக காவியா புத்தகம் படித்தால். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருள் பெயர் சொல்லியிருக்காங்க. காவியா புத்தகம் படித்தால் பொருள் பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால் பள்ளி இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினால் காலப்பெயர். காவியா தலை அசைத்தால் சினைப்பெயர். காவியா இனிமையாக பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் தொழிற்பெயர். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெயருக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? எக்ஸாம்பிளுக்காக. அடுத்ததாக இடுகுறி பெயர், காரணப்பெயர். இந்த பெயர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுகுறி பெயர் வந்து சொல்கிறாங்க, இன்னொன்று காரணப்பெயர் சொல்கிறாங்க. இடுகுறி பெயர் அப்படிங்கிறது என்ன? நம்ம முன்னோர்கள் காரணம் கருதாமல் ஒரு பொருளுக்கு இட்ட பெயர் இடுகுறி பெயர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பனை அப்படின்னு சொல்லி இருக்குது, மரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. பனை மரம், ஏன் அதுக்கு பனை மரம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு? யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அதுக்கு பனை மரம்னு வந்துருச்சு? ஏன் அதுக்கு தென்னை மரம்னு வந்துருச்சு? ஏன் அதுக்கு வாழை மரம்னு வந்துச்சு? தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு பேர்லாம் இடுகுறி பெயர். இதுவே இந்த பாருங்கள், நாற்காலி. இந்த வார்த்தையை வந்து பாருங்கள், நாற்காலி. நாற்காலினா என்ன? 4 கால்கள். அந்த சேரில் வந்து 4 கால்கள் இருக்கிறனால நாற்காலி. அப்போ ஒரு காரணத்தோடு வச்சுருக்காங்க. அப்போ காரணத்தோடு இருக்கிற பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காரணப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்மளுக்கு எதுக்காக வச்சாங்கன்னே தெரில, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இடுகுறி பெயர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், மண், மரம், காற்று இதெல்லாம் ஏன் வச்சாங்கன்னே நமக்கு வந்து தெரியாது. இந்த இடுகுறி பெயர்லேயே 2 வந்து இருக்குது, காரண பெயர்லேயே 2 வந்து இருக்குது. இடுகுறி பொது பெயர்னு ஒன்று இருக்கும், இடுகுறி சிறப்பு பெயர்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், பனை மரம், பனை மரம். சரியா? தென்னை மரம், தென்னை மரம், வாழை மரம். இதில் ஒரு விஷயம் வந்து பொதுவாக இருக்குது. என்ன பொதுவாக இருக்குது? மரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுவாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இடுகுறி பொது பெயர். பொதுவாக இருக்கிறதுனால பொது பெயர். இதுவே வந்து பாருங்கள், பனை, தென்னை, வாழை
ஒன்றுக்கும் தனித்தனியாக வந்திருக்கு சிறப்பு. சரியா? அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர், ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், நல்ல சாரப்பாம்பு, சாரப்பாம்பு மணி அப்படிங்கிற மாதிரி சாரப்பாம்பு. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், என்ன சொல்லலாம் அப்படின்னா கட்டுவிரியன் பாம்பு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக கட்டுவிரியன் பாம்பு. இப்போ வந்து பாருங்கள், பாம்பு அப்படிங்கிறது பொதுவாக வந்துருக்கு. அப்போ பாம்புன்னு எதுக்கு வச்சாங்கன்னு தெரியுமா? தெரியாது. சரியா? அப்போ இதுக்கு பேர் இடுகுறி பொதுப்பெயர். இதுவே சார, கட்டுவிரியன் இதெல்லாம் வந்து இடுகுறி சிறப்பு பெயர். சரியா? இப்போ புரியுதா இடுகுறி சிறப்பு பெயர் எப்படி வந்துச்சு, இடுகுறி பொதுப்பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ என்ன கேட்டாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். மரம், காடு அப்படிங்கிறது இடுகுறி பொதுப்பெயருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ பொதுவாக குறிக்கிறது. இப்போ காடு அப்படின்னா நிறைய காடை சொல்லுவாங்க. பருத்திக்காடு, சரியா, வேளங்காடு, ஆலங்காடு, இந்த மாதிரி. ஓகேவா? காடுங்கிறது பொதுவாக குறிக்கும், மரம் அப்படிங்கிறது பொதுவாக குறிக்கும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இடுகுறி பொதுப்பெயரும் இடுகுறி சிறப்பெயரும். ரைட், இடுகுறி சிறப்பெயருக்கு மா, கருவேலங்காடு. காடு வந்து இங்கே வந்து வராது, கருவேலம் அப்படிங்கிறது இங்கே வந்து வரும். சரியா? ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது. ஓகே, அடுத்து காரணப்பெயர். காரணப்பெயர்னா என்னன்னு சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் காரணம் கருதி இட்ட பேர் காரணப்பெயர். நாற்காலி, கரும்பலகை. சரியா? காரண பொதுப்பெயர் அப்படின்னா இப்போ பறவை, பறக்கிறதுனால பறவை. ஓகேவா? அணி, அணினா அணிகலன், அழகு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து அணிகலனை தான் அவன் சொல்லுது. ஓகேவா? ஸோ பொதுவாக வந்து இருக்கும். அணிகலன் அப்படின்னா எல்லாமே வந்து வரும், பிரேஸ்லெட், செயின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அது மாதிரி பறவையில் வந்து எல்லா பறவையும் வந்து வரும்ல, கிளி, மயில். சரியா? இந்த மாதிரி சிட்டுக்குருவி. ஸோ அடுத்து காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் வளையல். வளையல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வளைஞ்சிருக்கிறதுனால வளையல், வளைஞ்சிருக்கிறதுனால வளையல். மற்ற எதுக்காக வருதா அந்த வளையல் அப்படிங்கிறது வராது. பொதுவாக வந்து வருதா வளையல் அப்படிங்கிறது வராது. இதுவே மரங்கொத்தி, மரங்கொத்தி அப்படிங்கிறது பறவை, ஆனால் அதுக்கு மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி அப்படின்னு வச்சுருக்காங்க. இது சிறப்பு பெயர். ஓகேவா? ரைட். இதுவே கிளி அப்படின்னு வந்தால் கிளி, கிளின்னு வருதுன்னா காரணத்தில் வருமா? தெரியாது. கிளின்னு எதுக்காக வந்துச்சு தெரியாது. அப்போ இடுகுறி சிறப்பு பெயர் இதுக்கு பேர். சரியா? ரைட். அடுத்து அணி இலக்கணம். ஸோ அணி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் அணினா என்ன, அழகு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அணி என்றால் என்ன என்றால் அழகு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ரைட்டு. இப்போ வந்து பாருங்கள், அணி அப்படிங்கிறது நம்ம பழைய பாடல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழகாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் அணி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இயல்பு நவிர்ச்சி அணி. ரொம்பலாம் வந்து ஆராய வேண்டாம், நம்ம வந்து இலக்கியம் வந்து எழுத போகிறது கிடையாது. அணின்னா என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அணின்னா அழகை வந்து குறிக்குது. ஓகேவா? பாடல்களில் நம்ம வந்து அணியை வந்து பயன்படுத்துகிறோம். ஓகே, இயல்பு நவிர்ச்சி அணி. அணிலே நிறைய அணி வந்து இருக்குது. இயல்பு நவிர்ச்சி அணி பாருங்கள். இயல்பு அப்படின்னா ஒருத்தன் இயல்பாக நேச்சுரலாக இயல்பாக வந்துருக்கான்ப்பா. ஓகேவா? எப்பயும் போல் இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளோட இயல்பை உள்ளதை உள்ள மாதிரியே அழகாக சொல்கிறது தான் இயல்பு நவிர்ச்சினி. உள்ளதை உள்ள மாதிரி ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக வந்துருக்கும். ஓகேவா? ரைட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா தன்மை நவிர்ச்சினி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்? தன்மை நவிர்ச்சினி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ஒரு பாடல் வந்து இருக்குது. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. தோட்டத்திலான வெள்ளை பசு மேயும். சரியா? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்கிறது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. பாருங்க, ஒரு பசுமாடு இருக்கு, ஒரு குட்டி குட்டி ஐயோ குட்டி கன்றுக்குட்டி வந்து இருக்குது. சரியா? இந்த ரெண்டு என்ன பண்ணுவாங்க, நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க, குட்டி வந்து நார்மலாக அந்த பசு வந்து தன்னோட குட்டியை வந்து நாக்கால் வந்து நக்கும். ஓகேவா? பால் குடிக்கும். அதைத்தான் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. தோட்டத்தின் மீது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. கன்றுக்குட்டி எப்பயுமே துள்ளி குதிச்சுட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே அழகாக சொல்லியிருக்காங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா இயல்பு நவிர்ச்சினி. இந்த பாடல் எழுதுனது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். சரியா? ரைட். அடுத்து உயர்வு நவிர்ச்சியணி. உயர்வு, இப்போ இயல்பு நவிர்ச்சியணி அப்படின்னா உள்ளதை உள்ள மாதிரியே ஆனால் அழகாக சொல்லியிருப்பாங்க. உயர்வு அப்படின்னா அதாவது ரொம்ப உயர்வாக சொல்லிடுவாங்க. சரியா? பாரு, ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சியணி. எப்படின்னு பாருங்கள், இந்த இது பாருங்கள். குளிர் நீரில் குளித்தா
கூதல் அடிக்குமென்று, குளிர்நீரில் குளிச்சா கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. சரியா? இப்போ குளிர்ந்த நீரில் குளிச்சா கூதல் அடிக்கத்தான் செய்யும். சரியா? வெந்நீரில் குளிச்சா கருக்குத்தான் செய்யும். ஓகேவா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைய வந்து அந்த பாடல் வந்து பாடுறாங்களாம். ஆகாச கங்கை, ஆகாச கங்கைன்னா மேலே மேலே உள்ள ஆறு, மேலே உள்ள ஆறை வந்து நம்ம வந்து கூப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து ஹீட்டாக வந்து இருக்கும். அதனால் பாதாள கங்கை, கீழே உள்ள கங்கையை நான் வந்து கூப்பிட்றேன். எதுக்காக? குளிப்பாட்டுறதுக்காக, குழந்தைய குளிப்பாட்டுறதுக்காக கூப்பிட்டாங்களாம். பாதாள கங்கை கூப்பிட முடியுமா? ஸோ அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இதுக்கு பேர் தான் உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த அணி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்து விட்டோம். சரியா? அணி பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம வந்து பார்க்கல, அதை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். சரியா? இடையில வந்து ஒன்றே ஒன்று நம்ம வந்து பார்க்காம வந்து இருந்தோம், அதை சொல்லிடுறேன். இணையத்துக்கு முன்னால் தான் வரும். ஓகே, ரைட். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பார்க்கலாம். மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வர்ற எழுத்துக்கள். சரியா? இது ரொம்பலாம் ஆராய வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள். சரியா? உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுக்கு முதல்ல வரும். உயிரெழுத்துக்கள் 12 என்ன இருக்குது? ஆ, ஆ, இ, ஈ, இது இருக்கு இல்லையா? இந்த உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுக்கு முதல்ல வந்து வரும். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், கா, ச, த, ந, ப, ம. இந்த எழுத்துக்களில் எல்லா உயிர்மை எழுத்தும் சொல்லுக்கு முதல்ல வந்து வரும். க, ச, த, ப, ந, ம. ஓகேவா? ரைட். அடுத்து இந்த வரிசையில் ஞா, ஞா, யா, வா, இந்த இதில் உயிர்மை எழுத்துக்களை சில எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து சொல்லுக்கு முதல்ல வந்து வரும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் எக்ஸாம்பிள்லாம் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட்டா? ஞா வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை மட்டும்தான் வந்து முன்னால் வந்து வரும். ஞனம் அப்படிங்கிறது. ஞனம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து என்னன்னு தெரியல. சரியா? ரைட். ஒரு எழுத்து மட்டுமே சொல்லுக்கு வந்து முதல்ல எழுத்தாக வந்து வரும். ஸோ இதை நான் வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போ இந்த வரிசையில் இது மட்டும்தான் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த காலத்தில் ஞனம் அப்படிங்கிறது தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ, இந்த 4 எழுத்துக்கள், ஞா வரிசையில் 4 எழுத்துக்கள் என்ன ஆகுது அப்படின்னா சொல்லுக்கு முதல்ல வந்து வருது. அடுத்து யா வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 எழுத்துக்கள் வந்து வருது. யா வரிசையில் யா, யா, யூ, யூ, யோ, யவ் அப்படிங்கிற 6 எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு முதல்ல வந்து வருது. வா வரிசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 எழுத்துக்கள். வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ் அப்படிங்கிற 8 எழுத்துக்கள் வந்து வருது. சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மெய் எழுத்துக்களில் வந்து பார்த்துருக்கோம், அதாவது உயிர்மெய் எழுத்துக்களில். மொழிக்கு முதல்ல எதெல்லாம் வந்து வராது அப்படின்னா மெய் எழுத்துக்கள் 18மே மொழிக்கு முதல்ல வந்து வராது. மெய் எழுத்துக்கள் வச்சு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா? கிடையாது. ரைட்டா? அடுத்து டா, நா, ரா, லா, 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 ரா, நா, இந்த 8 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லுக்கு முதல்ல வந்து வராது. சரியா? ஒரு எழுத்து கூட சொல்லுக்கு முதல்ல வந்து வராது. என்னென்ன? டா, நா, ரா, லா, 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 ரா, நா அப்படிங்கிறது. ஓகே. ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்ல வந்து வராது, ஏன்னா அது வந்து சார்பெழுத்து வந்து வருது. அடுத்து ஞ, ஞ, ய, வா, இந்த உயிர்மெழுத்து வரிசையில் மொழி முதல்ல சொல்கிற ஒரு சில எழுத்துக்கள் தவிர மித்த எழுத்துக்கள் வந்து வராது. ஓகேவா? அப்படி இருந்தாலும் சார் இந்த டா வரிசையெல்லாம் வராதுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் இங்கே வந்து டமாரம் அப்படின்னு சொல்கிறோம், ரம்பம் அப்படின்னு சொல்கிறோம், லண்டன் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் சொல் வந்து கிடையாது, தமிழ் சொல் கிடையாது. இப்போ வந்து இத்தனை இதை படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை மட்டும் நல்லா வந்து படிச்சுக்கலாம். டானா, ராலா, லா, லா, ராணா அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். ஸோ மொழி லாஸ்ட்டில் வர்ற எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உயிரெழுத்துக்கள் 12 மெய்யோடு இணைஞ்சி உயிர்மெய்யாக மட்டும்தான் மொழி இறுதியில் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் மொழி இறுதியில் வந்து வராது. உயிரெழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. அப்படி வருது அப்படின்னா அது வந்து அளபடியாக வந்திருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து இந்த ஞயன, நமன, சரியா, யரள, வளல.
ஓகேவா? ரைட்டா? இந்த மெய்யெழுத்துக்கள் 11 மொழியோட இறுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் அப்படிங்கிறாங்க. ரைட். இந்த இது மட்டும் வராது, அதாவது இந்த வார்த்தை மட்டும் வராது. ஓகேவா? இந்த வார்த்தை மட்டும் வராது. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெல்லினத்துலேயும் இடையினத்துலேயும் வந்து மொழியோட இறுதியில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்து சொல்லுக்கு இறுதியில் உயிரெழுத்துகள் தனியாக வந்து வர்றது கிடையாது. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லலாம் அளபடையில் மட்டும்தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஆயுத எழுத்து சொல்லுக்கு இறுதியில் வந்து வராது. அடுத்து வந்து பாருங்கள் கசடத பர. ஓகேவா? கசடத பர. அடுத்து வந்து பாருங்கன்னா இந்த இங்கு மட்டும் இந்த மெய்யெழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வராது அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வர்றதை வந்து பார்த்தோம், இது வந்து வராது. மிச்சம் உள்ளது அதானே இருக்குது. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களில் இந்த எழுத்து மட்டும் என்ன அப்படின்னா சொல்லுக்கு இறுதியில் வந்து வராது. ஓகேவா? ரைட். அடுத்து எகர வரிசையில் கேலேருந்து நே முடிகிறதுக்கும் உயிர்மை எழுத்து மொழி இறுதியில் வந்து வராது அப்படிங்கிறாங்க. இதில் எகர வரிசையில். அடுத்து ஒகர வரிசையில் நோ தவிர மிச்சமுள்ள உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வந்து வராது. ஓகேவா? ரைட். நோ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ அப்படின்னா துன்பம். சொல்லுக்கு இடையில் வர்ற எழுத்துக்கள் என்னென்ன வரும் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையில் வந்து வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லுக்கு இடையில் வந்து வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வந்து வரும். ஓகேவா? ரைட். அதுமாதிரி உயிரெழுத்துக்கள் எதில் மட்டும் இடையில் வந்து வரும் அப்படின்னா அளபடையில் மட்டும்தான் இடையில் வந்து வரும். ஓகேவா? அளபடைனா என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். இது மட்டும் கொஞ்சம் வேகமாக வந்து சொல்கிற மாதிரி வந்து இருந்திருக்கும். பட் வேறு வழியில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 6th இலக்கணம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோம். ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு இலக்கண வகுப்பில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.